அழிந்து வரும் இந்திய கலாச்சார வாழ்வியல் பகுதி 5. மலம் சிறுநீர் கழித்து முடித்ததற்கு பிறகு வாயிலை கொஞ்சம் தண்ணியை ஊத்தி அண்ணாந்து பார்த்து தொண்டையில வச்சு கொப்பளிச்சுட்டு அதை துப்பிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் தண்ணியை ஊத்தி அதை விழுங்கி விட வேண்டும் என்று நம் மூதாதையர்கள் குருகுலத்திலே சொல்லி கொடுத்திருக்கிறார்கள். அதை நம்ம இந்தியா முழுவதும் தினமும் கடைபிடித்திருக்கிறோம். இன்னைக்கு அதை நம்ம செய்யறதே இல்லைல்ல, நமக்கு எல்லாம் அது தெரியவே தெரியாதுல்ல, இப்படி ஒண்ணு பண்ணணும் அப்படின்னு. ஏன்னா அது அப்படியே மூட நம்பிக்கை, இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு நம்ம தூக்கி போட்டுட்டோம். இதையே நம்ம மூதாதையர்கள் சொல்லி இருக்கிறார்கள் அப்படின்னு விஞ்ஞான பூர்வமாக பார்ப்போமானால், நம்ம மலம் கழித்து கொண்டிருக்கும் பொழுது ஆக்சுவலா நம்ம உடம்புல வந்துட்டு 10 விதமான வாயுக்கள் இருக்கின்றன. அதுல ஒரு வாயு நம்ம மலப்பகுதியிலே குடலிலே இருக்கிற அபான வாயு அப்படிங்கிறது. நம்ம மலம் கழித்து கொண்டிருக்கும் பொழுது அந்த அப்பான வாயு மேலிருந்து நம்ம வயிற்றுக்கு வந்து வாய் வரைக்கும் வந்து ஒரு சில சமயங்கள்ல நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா அது மலம் கழித்து கொண்டிருக்கும் பொழுது ஏப்பம் வரும். அந்த ஏப்பம் என்ன பண்ணும்னா அந்த நோய் தொற்று கிருமிகளை கொண்டுட்டு வந்து வாய் வரைக்கும் வந்து வச்சிரும். அதை நம்ம டாய்லெட் போய் முடிச்சதுக்கு அப்புறம் வாயை கொப்பிச்சு துப்பிட்டு அதுக்கப்புறம் தண்ணியை ஊத்தி முழுங்கிடணும். அதை நீங்க அருவருப்பா நினைக்கலாம், கிடையாது. அந்த தண்ணியை ஊத்தி முழுங்கினதுக்கு அப்புறம் அந்த கிருமிகளை எல்லாம் அப்படியே அந்த வயிற்று குழாயிலிருந்து கழுவிட்டு போய் வயிற்றுலையாவது போட்டுரும். வயிற்றுல போட்டதுக்கு அப்புறம் ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் வந்துட்டு அந்த கிருமிகள் உயிரோடு இருக்காது. நான் இன்னொரு விஷயம் என்ன சொல்றேன், நம்ம சின்ன குழந்தைங்களை இருக்கிறப்போ டாய்லெட் போயிட்டு இருக்கிறப்போ எச்சி துப்புவோம். அடுத்து ஒரு 2 நாள் கழிச்சு தொண்டை வலிக்கும், எச்சி முழுங்க முடியாது. உடனே நம்ம வீட்டுல அம்மாவோ பாட்டியோ தாத்தாவோ சொல்லுவாங்க, அடுப்பு எரிஞ்சிட்டு இருக்கிறப்போ அந்த நெருப்பை பார்த்துட்டு துப்பு, அது போயிடும் சொல்லுவாங்க. இதுக்கு பின்னாடி இருக்கிற விஞ்ஞானம் என்ன தெரியுமா? அதுதான் நம்ம டாய்லெட் போயிட்டு இருக்கிறப்போ அந்த அபான வாயு மேல வந்து இந்த தொண்டையில கிருமியாக ஒட்டி கொள்வதனால் நம்ம அந்த எச்சியை முழுங்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் அந்த நேரத்தை உமிழ்நீர் வருகிறது, அதை நம்ம துப்பிடுறோம். இப்ப கூட நம்ம இந்தியாவில் இருக்கிற இளைஞர்கள் எல்லாமே நாத்தமான பகுதிக்கு போனால் எச்சியை துப்புறோம், டாய்லெட் போகும்போது துப்புறோம். அது செய்யவே கூடாது. எச்சியை விழுங்க வேண்டும் என்பது நமக்கு தெரியவில்லை என்பதனால் இந்த ஒரு கலாச்சார வாழ்வியலை நம்ம மறந்து விட்டோம். குருகுலத்தில் சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள், மறுபடியும் நம்ம மீட்டு எடுக்க வேண்டும். மலம் சிறுநீர் கழித்து முடித்து விட்டு வந்ததற்கு பிறகு வாயை குப்பிடிச்சு துப்பிட்டு தண்ணீரை கொஞ்சம் விழுங்க வேண்டும் என்பதை மறுபடியும் செய்வோம். இதையெல்லாம் மறந்து விடாதீர்கள், தயவு செய்து செய்யுங்கள் ப்ளீஸ். நன்றி.